இல்ல இவங்களாம் சொல்றத பார்த்தா, கடந்த 5 வருஷமா வந்து திமுக வந்து பொற்கால ஆட்சிய குடுத்திருந்துச்சு. போதை இல்லாத தமிழகமா உருவாகி இருந்துச்சு. அப்படின்ற மாரிலாம் வந்து இப்ப போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்லையாடா? சோறு தான் திங்கிறீங்களா? இல்ல வேற எதுவும் திங்கிறீங்களாடா? அ நீங்க தான் உங்க உங்க போதைப் பொருள் நீங்க கடத்துற தலைவனே வந்து உங்க கட்சியில தானே இருந்தான். இது உங்களுக்கு தெரியாதா? என்னமோ டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருக்குது. ரொம்ப சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி போராடுற மாரிலாம் இருக்குது. எனக்கு என்ன சொல்லி உங்கள பேசுறதுன்னே தெரியலடா. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த அமைச்சர் இதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சரா அவர் வந்துட்டு எ- இந்த அமைச்சர் என்ன தப்பு பண்ணாரு என்னன்றது கூட எதுவுமே தெரியாம டிவிக்கு எதிராக போராட்டம் பண்ற வந்துருங்கன்னா உடனே கிளம்பி வந்துட வேண்டியது. சட்டையை வெள்ளையும் சட்டையுமா போட்டு இதுக்கேண்டா வெள்ளையும் சட்டையுமா தெரியணும்? சொல்லுங்க, இதுக்கு ஏன் வெள்ளையும் சட்டையுமா தெரியணும்? அமைச்சரோட பேர் தெரியல, அவர் எந்த இலக்காவுக்கு அமைச்சர்ன்றதும் தெரியல. ஆனா வந்துட்டாங்க. போதைப் பொருள் வந்து தலை விரிச்சு ஆடுது, அமைச்சர் வந்து பணியிட அமைச்சர் பதவி வந்து பறிக்கணும் அப்படின்னு கொள்ளையடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு இந்த போதைப் பொருள்லாம் உள்ளுக்குள்ள வர காரணமா இருந்துட்டு நீங்களே வந்துட்டு போராட்டம் பண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப சிரிப்பா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது. நீங்க இந்த மாதிரியே கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வைங்களேன், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எலெக்ஷன் வச்சாலும் நீங்க இப்போ வந்து கூட்டணி அமைச்சுதான் வந்து 60 65 சீட்டு நம்ம வந்தீங்க. அதுல எல்லா கூட்டணியும் கிளம்பி வந்துருச்சு. நம்ம கேப்டன் தலைவரோட கட்சி மட்டும் இன்னும் அங்க இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீட்டு முக்கியமான சீட்டு ஒன்று வந்து திமுக கொடுத்துருக்கு. அதனாலையும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு தளபதி வந்துட்டு மற்ற யார் வந்தாலும் பரவாயில்ல, தேமுதிக மட்டும் வரவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கதா தகவல் வந்திருக்குது. அதனால வேற வழியே இல்லாம வந்து இவங்க திமுக வந்து இப்போ நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது, யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இவங்க வந்து இப்போ இன்னும் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சர் மேல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தைக்கு மருந்து கொடுத்தாரா, டேப்லெட் கொடுத்தாரா, இல்ல ஒரு பவுடர் யூஸ் பண்ணாரா அப்படின்றது அங்க பிரச்சனையா பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப இதை கையில கொண்டு வந்தாங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டசபையில வந்து நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு, எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது. தமிழ்நாடு ஃபுல்லாவே அதை வந்து எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி இப்போ வரைக்கும் வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த பார்ட்டி ஃபண்டா, இந்த கட்சிக்கு வந்துட்டு நிதி கொடுக்கறது, அதை பத்தி பேசின வந்து ஒரு 2-3 நாளா வந்து எல்லா மீடியாவிலையும் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. திமுக எல்லா இடத்துலையும் இப்போ இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. உன் ஆட்சியில தான் எல்லாமே நடந்திருக்குது, அதை இப்போ வெளியில கொண்டு வந்துட்டு வெக்கமே இல்லாம நீ போராட்டம் வேற பண்ணிட்டு இருக்க. அது சரியா தப்பான்றத சீக்கிரம் கவர்மெண்ட் வந்து காவல்துறை தலையிட்டு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு தான் நம்மளும் எதிர்பார்ப்போம். இது ஒரு என்ன சொல்ற, இது போக பார்த்தான்னு மறுபடியும் இன்னொரு வீடியோ அந்த பீச்சில் நடந்து வரும்போது, அவரோட காசு, ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல்வாதி வந்து இதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தாருன்றது முக்கியம் இல்லை. அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கொலை பண்ணாரா, இல்ல கொள்ளையடிச்சாரா, இல்ல உதவி கேட்ட வந்த பொண்ணுக்கு பிள்ளைய கொடுத்தாரா அப்படின்றது அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சான்னு மட்டும் தான் நீங்க ஆராயணுமே தவிர, இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எதுக்காக நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது கண்டிப்பா கவர்மெண்ட் சொல்லும், அது போதைப் பொருளா என்னன்றது சொல்லும். அதுக்கப்புறம் அவர் வீட்டுல வந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தாரு. ஏன்டா ஊர் ஊரா தெரு தெருவா நீங்க தான் வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வாங்கி அவரு காசுல வாங்கி குடிச்சது கூட குத்தமாடா? இப்போ அமைச்சரா இருக்க யாருமே எந்த தப்புமே பண்ணலையா? திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எல்லாம் ஊழல் பெருச்சாளிங்களா தான் இருக்கீங்க. நீங்க வந்து இப்ப இன்னைக்கு எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்கன்ற சத்தியம் புரியல. நடத்துங்கடா, நீங்க நடத்துங்க, பார்க்கலாம் என்னதான் நடக்குன்றதையும். நீங்க எப்படி 5 வருஷம் இல்ல, இனி வரப்போற எல்லா வருஷத்துலயும் நீங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கணும். எதிர்கட்சியா இருப்பீங்கன்னு இந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் மட்டும் நீங்க எதிர்கட்சியா இருப்பீங்க. அடுத்த டைம் வாய்ப்பே இல்லை, எதிர்கட்சி கூட வாய்ப்பு இல்லைன்றதுதான் நீங்க பண்ற கூத்து, கோமாளித்தனம், கேலி எல்லாமே வந்துட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற ஓட்டை விட நீங்க அடுத்து உங்களுக்கு எந்த ஒரு ஓட்டு வங்கியுமே இல்லாம மாறப்போகுது. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இணையா நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இந்த ஓட்டு வங்கி நீங்க வாங்குவீங்க அடுத்த எலெக்ஷன்ல. எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா